ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். குப்த பேரரசை நம்ம தொடர்ந்து பார்த்துட்ருக்குறோம். முந்தைய வீடியோக்களில் குப்த பேரரசை யார் உருவாக்குனாங்க, எப்படி உருவாக்குனாங்க, அந்த வம்சத்தில் வந்த அரசர்கள் யார் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த வீடியோவில் அதனுடைய தொடர்ச்சியாக இரண்டாம் சந்திரகுப்தர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற குப்த அரசர் இருக்கார். இவருடைய காலத்தை நம்ம பார்க்க போகிறோம். இவருடைய காலத்தில் என்ன நடந்துச்சு, இவர் எப்படி ஆட்சி பண்ணார் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இந்த தகவல் எல்லாமே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குதுங்க. ஸ்கூல் புக்கில் 4 இடத்துல இருக்குது. புதிய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும், பழைய சமச்சீர் புத்தகத்தில் 6ஆம் வகுப்புலையும் 11ஆம் வகுப்புலையும் இருக்குது. 4 இடத்துல இருக்குது. இந்த 4 இடத்துல இருக்கிற தகவலையும் ஒன்றா கம்பைன் பண்ணி தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஸோ இந்த வீடியோவை முழுமையாக பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் இன்னும் முந்தைய வீடியோக்களை பார்க்கல அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லேயும் குப்தர்கள் அப்படிங்கிற பிளேலிஸ்ட்டுக்கான லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ 3ஆவது வீடியோ. சரி, இன்றைய வீடியோக்குள்ளே போகலாமா? இரண்டாம் சந்திரகுப்தர் யாருன்னா சமுத்திரகுப்தர்னு ஒருத்தரை பார்த்தோம்ல, நேற்று வீடியோவில் பார்த்தோம். அவருடைய மகன் தான் இரண்டாம் சந்திரகுப்தர். இவருடைய ஆட்சி காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிபி 375 ஆரம்பித்து 415 வரைக்கும் ஆட்சி பண்ணியிருக்காரு. கிட்டத்தட்ட கணக்கு போட்டு பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுகள் ஆட்சி பண்ணியிருப்பார். இவருடைய காலத்தை பற்றி சொல்லணுன்னா குப்த பேரரசின் புகழ் உச்ச நிலையை அடைந்த காலம். குப்த பேரரசுடைய புகழ் உச்சநிலைக்கு யார் காலத்தில் போனது அப்படின்னா இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலத்தில் தான் உச்சநிலைக்கு போயிருக்கு. இதை கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோங்க. குப்த பேரரசின் புகழ் உச்சநிலைக்கு போனது இரண்டாம் சந்திரகுப்தருடைய காலம். இரண்டாம் சந்திரகுப்தர் ஈஸியாக ஆட்சிக்கு வந்தாரான்னு கேட்டால் கிடையாது. இவருடைய சகோதரர் ராமகுப்தர், அவரும் இவரும் சண்டை போட்டு அப்புறம் அதில் ஜெயிச்சு தான் இவர் ஆட்சிக்கு வந்திருக்காரு. இவர் ஆட்சிக்கு வந்த உடனே நாட்டை விரிவுபடுத்த ஆரம்பிக்கிறாரு. எப்படி விரிவுபடுத்துகிறாருன்னா 2 டைப்பில் விரிவுபடுத்துகிறாரு. ஒன்று, திருமண உறவு மூலமாக நாட்டை டெவலப் பண்ணுறாரு. இன்னொன்று, போர்கள் மூலமாக நாட்டை டெவலப் பண்ணுறாரு. அது என்னங்கிறத பார்க்கலாமா? திருமண உறவு அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாக வம்சம்னு ஒரு வம்சம் இருந்ததுங்க, மத்திய இந்தியாவில் இருந்திருக்கும். அந்த வம்சத்தில் வந்த குபேர நாகா அப்படிங்கிறவங்கள திருமணம் பண்ணிட்டாங்க. இந்த நாக வம்சம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய வம்சம். அந்த வம்சத்துடைய சப்போர்ட்டு அதனால் இவருக்கு கிடச்சிது. அடுத்து பாருங்கள், துருபசுவாமி அப்படிங்கிறவங்களையும் இவர் திருமணம் பண்ணியிருக்காரு. இவருடைய மனைவிகள் 2 பேர், குபேரன் நாகா, துருபசுவாமி. அடுத்து இவங்களுக்கு ஒரு மகள் இருந்திருக்காங்க. மகள் பேர் பிரபாவதி. பிரபாவதியை பாகாடக அப்படிங்கிற ஒரு நாடு இருந்திருக்கு. அந்த நாட்டுடைய அரசன் 2ஆம் ருத்ரசேனனுக்கு திருமணம் பண்ணி வச்சுருக்காரு. அதனால் நாக வம்சத்துடைய சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு, பாகாடக வம்சத்துடைய சப்போர்ட்டும் கிடச்சிருக்கு. இந்த 2 வம்சமும் பெரிய வம்சம். அதனால் அதை வச்சுக்கிட்டு இவர் வட இந்தியாவில் நிறைய போர்களை பண்ணுறாரு. மேற்கு இந்தியாவில் 400 ஆண்டுகளாக இருந்த சாகரி அப்படிங்கிற வம்சத்தை சார்ந்த 3ஆம் ருத்ரசிம்மன் அவரை தோற்கடிச்சிருக்காரு. அதனால் இவருக்கு சாகரி அப்படிங்கிற பட்டம் வந்திருக்கு. இந்த சாகரி அப்படிங்கிற பட்டத்துக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா சாகர்களை அழித்தவர் அப்படிங்கிறது அர்த்தங்க. இந்த சாகர்களை அழித்தார் இல்லைங்களா, அதனால் என்ன பண்ணியிருக்காருன்னா அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்காரு. நல்லா பாருங்கள், இரண்டாம் சந்திரகுப்தர் அஸ்வமேத யாகம் பண்ணியிருக்கிறாரு. இது என்ன அப்படின்னா குதிரைகளை வேள்வியில் பலியிடும் ஒரு யாகம். அவங்களுடைய வலிமையை ப்ரூவ் பண்ணுறதுக்காக இந்த யாகம் பண்ணுவாங்க. அதை இரண்டாம் சந்திரகுப்தர் பண்ணியிருக்காரு. இப்படி போர்கள் மூலமாக, திருமண உறவுகள் மூலமாக நாட்டை விரிவுபடுத்தினார்னு பார்த்தோம் இல்லையா. அப்போ இவருடைய நாட்டுடைய எல்லையாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா வடக்கு பகுதியில் இந்துகுஸ் மலைகள், இந்த ஏரியாவில் இருந்த மலைகள் எல்லையாக இருந்திருக்கு. தெற்கு பகுதியில் நர்மதை அப்படிங்கிற நதியானது எல்லையாக இருந்திருக்கு. கிழக்கு பகுதியில் வங்காளம் எல்லையாக இருந்திருக்கு. மேற்கு பகுதியில் குஜராத்தில் இருக்கிற கத்தியவார் அப்படிங்கிறது எல்லையாக இருந்திருக்கு. இப்படி நிறைய நிலப்பரப்புகளை இவர் ஆட்சி பண்ணியிருக்காரு. இவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம முன்னாடி 2 முக்கியமான எவிடன்ஸ் இருக்குது. ஒன்று, இவரே உருவாக்கிய மெஹருலி இரும்பு தூண். இது எங்கே இருக்குன்னா டெல்லியில் குதுப் மினார் வளாகத்தில் இருக்கும். இந்த மெஹருலி இரும்பு தூணானது இரண்டாம் சந்திரகுப்தரால் உருவாக்கப்பட்டது. ஆனால் யாரை பற்றி இந்த தூணில் சொல்லியிருப்பாங்கன்னா முதலாம் சந்திரகுப்தனை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஸோ கன்ஃபியூஷன் ஆகிடக்கூடாது. இது உருவாக்குனது இரண்டாம் சந்திரகுப்தர், ஆனால் அதில் யாரை பற்றிய தகவல் இருக்குன்னா முதலாம் சந்திரகுப்தரை பற்றிய தகவல் தான் இருக்குது. முதலாம் சந்திரகுப்தர் யார்? இவருடைய தாத்தா. அடுத்து பாருங்கள், இவர் காலத்தில் தான் பாகியான் இந்தியாவுக்கு வந்திருக்காரு. பாகியான் அதாவது புத்த இடங்களை பார்க்கறதுக்காக வந்திருக்காரு. 9 ஆண்டுகள் பயணம் பண்ணியிருக்காரு. அதில் குப்த வம்சத்தில் மட்டும் 6 ஆண்டுகள் இருந்திருக்காரு. குப்த அரசு எங்கெங்கே இருந்ததோ அங்கெல்லாம் போயிருக்காரு. அதுலேயும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா 3 ஆண்டுகள் பாடலிபுத்திரம் அப்படிங்கிற குப்தர்களுடைய தலைநகரத்திலேயே இருந்திருக்காரு. இரண்டாம் சந்திரகுப்தனுக்கு ஏகப்பட்ட சிறப்பு பெயர்கள் இருக்குதுங்க. இது எல்லாத்தையுமே கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும், ஏன்னா இதை தான் கேட்பாங்க. பாருங்கள், விக்ரமாதித்தன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. நீங்கள் கதைகளெல்லாம் படிச்சிருப்பீங்கள்ல, விக்ரமாதித்தன் வேதாளம் கதை,
அதில் வரக்கூடிய விக்ரமாதித்தன் யாருன்னா 2ஆம் சந்திரகுப்தன். அடுத்து பாருங்கள், நிறைய பேர் இருக்குது. விக்ரமன், தேவகுப்தன், தேவராஜன், சிம்ம விக்ரமன், சாகரி, நரேந்திர சந்திரர், சிம்ம சந்திரர், விக்ரம தேவராஜர், தேவகுப்தர், தேவஸ்ரீ, இப்படி நிறைய பட்டப்பெயர்கள் 2ஆம் சந்திரகுப்தனுக்கு இருக்குது. இது எல்லாத்தையுமே கேட்பாங்க, நல்லா மனப்பாடம் பண்ணிக்கோங்க. புரிஞ்சு வச்சுக்கிற வேலையெல்லாம் ஆகாது, மனப்பாடமே பண்ணிடுங்க. அடுத்து இவருடைய காலத்தில் நடந்த வணிகத்தை நம்ம பார்க்குறோம். ரோமானிய பேரரசோட மிக நெருக்கமான வணிக உறவு இருந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது மிக முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. நவரத்தினங்கள் அப்படிங்கிற 9 அறிஞர்கள் 2ஆம் சந்திரகுப்தருடைய காலத்தில் இருந்தார்கள். நவரத்தினங்கள் சொல்லுவாங்க, 9 பேர் இருந்தாங்க. அதுவே சிவாஜி காலத்திலையும் 8 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் கிருஷ்ணதேவராயர் காலத்திலையும் 8 பேர் இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அவையில் இருந்தவங்களுக்கு என்ன பெயர்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுடுங்க பார்க்கலாம். அதாவது சிவாஜி அரசவையில் இருந்த 8 பேருக்கு என்ன பேர், அதே மாதிரி கிருஷ்ணதேவராயர் அவையில் இருந்த 8 பேருக்கு என்ன பெயர்? இது உங்களுக்கான கேள்வி. கேள்விக்கான பதிலை கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. இந்த நவரத்தினங்கள் 9 பேர்னு பார்த்தோம் இல்லையா, அதில் முதலாவதாக வர்றவர் காளிதாசர். காளிதாசர் யாருன்னா ஒரு புகழ்பெற்ற கவிஞர். இவர் நாடகங்கள் எழுதியிருக்காரு, காப்பியங்கள் எழுதியிருக்காரு, கவிதை நூல்கள் எழுதியிருக்காரு. நாடகங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாகுந்தலம் அப்படிங்கிறது ஒரு புகழ்பெற்ற நாடகம். மாளவிக அக்னிமித்திரம், விக்ரம ஊர்வசியம், இதெல்லாமே நாடகங்கள். அடுத்து காப்பியங்கள். காப்பியங்கள் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ சிலப்பதிகாரம், சீவகசிந்தாமணி இருக்குல்ல, பெரிய பெரிய கதையாக இருக்குல்ல, அதுதான் காப்பியம்னு சொல்லுவாங்க. ரகுவம்சம், குமார சம்பவம், இந்த 2மே காப்பியங்கள். கவிதை நூல்கள் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா ரிதுசம்ஹாரம், மேகதூதம், இதெல்லாமே கவிதை நூல்கள். இப்படி நிறைய நூல்களை காளிதாசர் எழுதியிருக்காரு. அவர் நவரத்தினங்களில் ஒருத்தர். அடுத்து 2ஆவதாக பார்க்கக்கூடியவர் ஹரிசேனர். ஹரிசேனர் யாருன்னா இவர் ஒரு சமஸ்கிருத புலவர். நம்ம முந்தைய வீடியோவில் பார்த்தோம் இல்லையா, அலகாபாத் தூண் கல்வெட்டு, அந்த கல்வெட்டில் சமுத்திரகுப்தரை பற்றி எழுதுனதே இந்த ஹரிசேனர் தான். 3ஆவதாக வர்றவர் அமரசிம்கர். அமரசிம்கர் அகராதி அப்படிங்கிறத தொகுத்தாரு சொல்கிறாங்க. அமரகோசம் அப்படிங்கிற சமஸ்கிருத சொற்களஞ்சியத்தை தொகுத்தாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் ஒரு இலக்கண அறிஞருங்க. அடுத்து 4ஆவதாக தன்வந்திரி. தன்வந்திரி அப்படிங்கிற ஒரு மருத்துவ அறிஞர், ஆயுர்வேத மருத்துவத்தின் தந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து 5ஆவதாக பார்க்கக்கூடியவர் காகபானகர். காகபானகர் யாருன்னா இவர் ஒரு ஜோதிடர், ஜோதிடம் பார்க்குறவர். 6ஆவதாக பார்க்க வேண்டியவர் சன்கு. சன்கு அப்படிங்கிறவர் கட்டடக்கலை நிபுணர், கட்டடங்களை டேலண்டாக கட்டக்கூடியவர். 7ஆவதாக இருக்கிறவர் வராகமிகிரர். வராகமிகினர் அப்படிங்கிறவர் இவர் ஒரு வானவியல் அறிஞர், ஜோதிட அறிஞர். வானவியலும் தெரியும், ஜோதிடமும் தெரியும். இவர் வானவியல் சம்பந்தமாக நூல்கள் எழுதியிருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா பஞ்ச சித்தாந்தகா அப்படிங்கிற நூல். இந்த நூல் வானவியல் பற்றி சொல்லக்கூடிய ஒரு நூல். அதுவே ஜோதிடம் சார்ந்து பிருகத் ஜாதகா அப்படிங்கிற ஒரு நூல் எழுதியிருக்காரு. இது ஜோதிடம் நூலுங்க. அடுத்து பாருங்கள், பஞ்ச சம்ஹிதைன்னு ஒரு நூல் எழுதியிருக்காரு. இந்த நூல் வானவியல், புவியியல், தாவரவியல், இயற்கை, வரலாறு பற்றிய களஞ்சியமாக இருக்குது. எல்லா தகவலும் இந்த பஞ்ச சம்ஹிதை அப்படிங்கிற நூலில் கிடைக்கும். இது எழுதியவர் வராகமிகிரர். அடுத்து 8ஆவதாக பார்க்கக்கூடியவர் யாருன்னா விட்டல் பட்டர். விட்டல் பட்டர் யாருன்னா மாய வித்தைக்காரர், மெஜிசியனுங்க, மேஜிக் பண்ணுறவர். அடுத்து 9ஆவதாக வர்றவர் யாருன்னா வராச்சி அப்படிங்கிறவர். இவர் யாருன்னா இவர் ஒரு சமஸ்கிருத புலவர், சமஸ்கிருத இலக்கண ஆசிரியர். இந்த 9 பேரும் 2ஆம் சந்திரகுப்தருடைய அவையில் இருந்திருக்காங்க. கடைசியாக நம்ம ஒரே பாயிண்ட்டை பார்த்துட்டு முடிச்சுக்கலாம். நாணயத்தை பொறுத்த வரைக்கும் வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் 2ஆம் சந்திரகுப்தர். வெள்ளி நாணயங்களை வெளியிட்ட முதல் குப்தரசர் யாருங்க? 2வது சந்திரகுப்தர். இந்த இடத்துல நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை கேட்குறேன். முந்தைய வீடியோவில் நம்ம பார்த்தோம், என்ன பார்த்தோம்? குப்தர்கள் ஏகப்பட்ட பொற்காசுகளை வெளியிட்டாங்கன்னு நம்ம பார்த்தோம். அந்த பொற்காசுக்கு என்ன பெயர்? இது உங்களுக்கான கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவுடைய தொடர்ச்சியை நான் ரெடி பண்ணோடனே எண்டு ஸ்க்ரீனில் வச்சிட்றேன். ஃப்யூச்சரில் வீடியோவை பார்க்குறவங்க எண்டு ஸ்க்ரீனை டச் பண்ணால் போதும், அடுத்த வீடியோ உங்களுக்கு ப்ளே ஆகும். இல்லைன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கை டச் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோவும் ஓப்பன் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் போடுங்க. வீடியோ எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட்டில் போட்டுவிடுங்க. வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.